வர்ணம் அச்சரமாகி அச்சரம் ஓமாகி ஓம் சுருதியாகி அச்சுறுதியே வேதமாகி அந்த வேதத்தை வழிவந்த மூதாதைய கல் தோன்றி மண்துலகத்தை முந்தோண்டி மூத்த பிடிவுகளான உமையவனையும் உலம் போன்ற மணிமகனையும் தாய் குலத்தின் தலைமகனையும் இத்தனையெல்லாம் கட்டி காக்கும் அந்த சங்கையினை போற்றுவோமா? கன்னிமூல கணபதி பகவானே சரணம் கந்தனே சிங்கார வேலனே சரணம் அன்னை மாளிகை புறத்தொம்பதேவியே சரணம் அரிகர சுதரையனையப்ப சங்கையனே சரணமையா. மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம் மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம் மாநிலம் பண்டிதேவும் பகையிலும் சன்னிதானம் கோமகன் குடி கொண்டு குறை நீரும் சன்னிதானம் கோமகன் சங்கே புதிய சன்னிதானம் மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம். இந்த இடத்துல இந்த அமைப்பில் இந்த கவனமான வந்தித்துக் கொண்டே இருக்கலாம். தோன்றில் புகழோடு தோன்றுக அஜா தோன்றலில் தோன்றாமலே நன்று என்ற பொய்யாமணி கிழங்கு வகிறார் மகரசி அவரை கௌரவத்தோடு வரவேற்கும். மாமுனியே
இதுவரைக்கும் தங்களை விட விஜயம் செய்த காரணம் முருகா 3 உலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு வணங்கி மங்கள் ஆசீர்வாதம் பெற்று வருமானத்தில் குறிஞ்சிவன துணைகளில் ஒரு அழகிய கனி கண்டேன். அக்கனியை கண்டதும் முருகா அர்ப்பணம் என்று கூறிவிட்டு அதை தாங்களுக்கு சமர்ப்பிக்கலாம் என்று வந்தேன். முருகா, இதுவே நான் வந்த கனியை கையோடு கொண்டு வந்திருக்கலாம். கனியை கண்டது நீங்க தானே? ஆமா மாப்பிள்ள. சீதையை பார்த்தாங்க. ஐயா, நான் வர்ற வழியில வரும்புள்ளும் போது சீதையை பார்த்துன்னா தாமதமாக கண்டேன் சீதைன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி கனியை பார்த்து கையோடு கொண்டு வந்தா நான் மட்டுமா சாப்பிட போறேன்? எத்தனையோ கொஞ்சம் பகுத்து உண்டு பண்ணிக்கிறோம். கொண்டு வந்துருக்காங்களே மாப்பிள்ள. கண்டு வரக்கூடியது எமது பணி, அதே வேண்டுவதும் என்று இந்த சுப்பிரமணி. அப்படியா? ஏதாவது சிறப்புகள் உண்டா? நிச்சயமாக உண்டு. சொல்லுங்க முருகா. சிறப்பில்லாத கனி என்ற சிங்காரவலனுக்கு கண்டு வர வேண்டாம். அற்புதமான கனி, சிறப்பான கனி, அருமையான கனி, பெருமையான கனி. இந்த சிறப்பெல்லாம் பார்க்கறதுக்கு சீசன் போல ஏங்கிக்கணும். ஆமா, சக்கரவாளம் சென்று கொய்யாமல் கொய்தளித்துக் கொள்ள வேண்டும். இதுவே கனியின் சிறப்பு. மகனிக்கும் நெஞ்சடலை மக்களுக்கு மேலினைக்கும் பூங்கனி. உலகில் கனி சேர்ந்ததோமா கதலி பலா என்பார்கள். அதை விட சிறப்பு கனியும் தங்களது துணியும் இந்த ஒளிபரிக்கும். இந்த முருகன் வரும்போதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் பண்றோம். இந்த முருகன் வெளியே வரும்போது எல்லாருமே துண்ட உதறி தாய்க்குள்ள முதற்கொண்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஆஞ்சநேய பெருமாள் கூட பார்த்துருப்பேன், சிலெல்லாம் காட்சி கொடுக்கும்போது இந்த கும்பிட்ட மேலே காட்சி கொடுப்பாரு. இப்போ நான் கும்பிட்றவங்க ஐதீகத்தை கட்டுப்பட்டு யாருமே எந்திரிக்கலை. சுருக்கமாக இருந்தாலும் அருமையான ஆன்மீகம். அப்படியே சாய்க்கத்தை கட்டுறோமா?
வந்திருக்கு. நிச்சயமாக பொம்பளை பிள்ளை பார்த்தது மாப்பிள்ளை முருகா ஆதியிலே கொடுத்தவாக்கு பாலியிலே இருக்கின்றது அமுதவள்ளி சுந்தரவள்ளி அமுதவள்ளியவோ தாங்கள் தென்புறம் என சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றத்திலே வச்சு உங்களுக்கு மனம் முடிச்சாச்சு. ஆக இந்த சுந்தரவள்ளியோ இந்த திரைவலை சோலையில் சுதந்திரமாக இருக்கின்றால் அன்னவளையும் மனம் முடிக்கணும் மாப்பிள்ளை. அப்படி மனம் முடிச்சு காட்சி கொடுத்தாலும் என்ன கொடுப்பி? அப்படி என்ன கொடுப்பி? கொடுப்பேன்னா போல கொடுப்போம் மாப்பிள்ளை. அப்படியா? சரி, கொடுத்தாங்க கொடுக்காது. சரி, மாப்பிள்ளைக்கு 3 கொடுப்பேன் நிச்சயமா. என்ன மாப்பிள்ளை அப்படி சொல்றீங்க? நான் சம்பந்தம் இல்லாத உலகமே இன்னைக்கு 3 தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. நான் மட்டும் இல்லையே. இல்லையேன்னா மாப்பிள்ளை எல்லாருமே உண்டு. நீங்க எந்த மூணு சொல்றீங்க? ஆக மனிதன் வாழ்வதற்கு அடிப்படை தேவை 3. ஆக உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடமாக 3. ஆக நான் சொன்னேன்னா மணமகனாகி உங்களுக்கு ஒரு மாலையும் மணமகளாகி அவளுக்கு ஒரு மாலையும் நாவால் பாமாலை பாடி வரும் எனக்கு தாங்கள் என்ன மாலை சுட்டுவீர் முருகா? நீங்க இவ்வளவு முயற்சி பண்ணி 3 தான் சொன்னீங்க. ஆமா, நான் அப்படியே முழுசா வச்சிருக்கேன் மாப்பிள்ளை. உங்களுக்கு 6 தரீங்களா? அன்பு 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 இருக்கு, நிறைய இருக்கு, இல்லாம இல்ல. சரி, சென்று வாருங்கள். தாயை மட்டும் வணங்கி. நிச்சயமாக இருந்தால் ஒரு நன்றியை மட்டும் சொல்லிட்டு எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பு அளித்த மாபெரும் கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் மற்றும் என்னை சுற்றுவட்டார நாடக ரசிகர் மக்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளருமாகிய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு அப்பா ஆத்மகம் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் எமது சார்பிலும் என்னை சார்ந்த இசைக்கலைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியாக சிறந்த முறையில் ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க வேண்டும் என்ற முறையில் சிறந்ததொரு ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளத்திற்கும் அதில் பணிபுரியக்கூடிய அன்பு உள்ளவர்களுக்கு எனது சார்பிலும் என்னை சார்ந்த இசைக்கலைஞர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. இந்த முறையில் அற்புதமான முறையில் எங்களை எல்லாம் உலகத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணார் வினோத் அண்ணார் அவர்களுக்கும் கிராமத்து மேடை யூடியூப் சேனல் அன்பு அண்ணா வினோத் அண்ணார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் எனது சார்பில் என்னை சார்ந்த இசைக்கலைஞர்கள் சார்பாகவும் மற்றும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் புதுக்கோட்டை நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி 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 நன்றி. மாமா இங்கே தானே? ஆமா. அருமை சோதரன் எங்கள் ஐயப்பன்